Namaste children. Welcome to my channel. இப்போ நம்ம பார்க்க போறது NCERT class 9 chapter 8 Rahim ki dohe. So இவர்தான் ரஹீம். Before going to the video நம்ம ரஹீம் பத்தி பார்த்துடலாம். रहीम का जन्म लाहौर अब पाकिस्तान में सन 1556 में हुआ। इनका पूरा नाम अब्दुल रहीम खान काना था। रहीम अरबी, फारसी, संस्कृत और हिंदी के अच्छे जानकार थे। इनकी नीतिपरक उक्तियों पर संस्कृत कवियों की स्पष्ट छाप परिलक्षित होती है। रहीम मध्ययुगीन दरबारी संस्कृत के प्रतिनिधि कवि माने जाते हैं। अकबर के दरबार में हिंदी कवियों में इनका महत्वपूर्ण स्थान था। रहीम अकबर के नवरत्नों में से एक थे। ஸோ ரஹீமோடைய பர்த் பிளேஸ் பார்த்தீங்கன்னா லாகூர், இப்போ பாகிஸ்தான் சொல்றோம் இல்லையா. ஸோ இப்போ லாகூர்ல பிறந்திருக்காரு. எந்த வருஷம்னாக்கா 1556ல பிறந்திருக்காரு. ஸோ அவருடைய ஃபுல் நேம் அப்துல் கான் கானா. ரஹீம்க்கு அரபி, ஃபார்சி, சன்ஸ்கிருத், தட் மீன்ஸ் சான்ஸ்கிரிட் அண்ட் ஹிந்தி இதுலலாம் நல்ல ஒரு நாலேஜ் உள்ள பர்சன். ஸோ அவருடைய போயம்ஸ்ல வந்து சான்ஸ்கிரிட் கவி, தட் மீன்ஸ் சான்ஸ்கிரிட் போயிட்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கள பிரதிபலிக்கிற மாதிரி பரிலட்சித், விச் மீன்ஸ் ஐடென்டிஃபைடா இருக்கும். அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் அந்த சான்ஸ்கிரிட் போயட்ஸை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி நீதி பொரக் உக்தியா, அதாவது எத்திக்கல் ஐடியாஸோட எழுதப்பட்ட போயம்ஸ் தான் இருக்கும். ரஹீம் வந்து மத்திய யுகின் தர்பாரி அப்படின்னா மெடிவியல் கல்ச்சர் சொல்லுவோம். தட் மீன்ஸ் இடைக்கால கலாச்சாரம். ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியட்ல வாழ்ந்த ஒரு போயட். அவர் வந்து அதோடைய பிரதிநிதி, அதோடைய ரெப்ரஸன்டேட்டிவா அக்செப்ட் பண்ணப்படுறாரு. ஸோ அக்பருடைய தர்பார்ல ஹிந்தி போயட்ஸ்க்கு வந்து இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இருந்திருக்கு. ரஹீம் வந்து அக்பருடைய நவரத்னோமேசே ஏக் சொல்லுவோம். அதாவது இருக்கிற 9 போயட்ஸ்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரொம்ப வைட்லி அக்செப்டட் போயட் அப்படின்னா ரஹீம் தான். रहीम के काव्य का मुख्य विषय श्रृंगार, नीति और भक्ति है। रहीम बहुत लोकप्रिय कवि थे। इनके दोहा सर्वसाधारण को आसानी से याद हो जाते हैं। इनके नीतिपरक दोहे ज्यादा प्रचलित है, जिनमें दैनिक जीवन के दृष्टांत देकर कवि ने उन्हें सहज, सरल और बोगस्य बना दिया है। रहीम को अवधी और ब्रज दोनों भाषाओं पर समान अधिकार था। इन्होंने अपने काव्य में प्रभावपूर्ण भाषा का प्रयोग किया है. ஸோ ரஹீமோடைய போயம்ஸ்ல முக்கியமா அவர் கருதப்படுற விஷயங்கள்லாம் ஸ்ருங்கா, தட் மீன்ஸ் அழகு, நீதினா ரூல், நீதினா நியாயமான விஷயங்கள், பக்தி. ஸோ பக்தி கண்டிப்பா இருக்கும். ஸோ ரஹீம் வந்து ரொம்ப ஒரு லோகப்பிரிய கவி, ரொம்ப வைட்லி எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு போயட் அப்படின்னா ரஹீம் சொல்லலாம். ஸோ அவருடைய தோஹை மீன்ஸ் கப்லெட் சொல்லுவாங்க. அந்த கப்லெட்னா 2 லைன்ஸ் இருக்கும். 2 லைன்ஸ்ல வந்து ஒரே சேம் ரைமிங்ல முடிகிற மாதிரி வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ தான் கப்லெட். ஸோ இந்த கப்லெட்ல வந்து ரொம்ப சர்வசாதாரணம், ரொம்ப ஈஸியா அண்ட் ஆசானிஸ், ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி விஷயங்கள் அவரோடதுல இருக்கும். அவருடைய தோஹையில நீதி பரதர் மீன்ஸ் எத்திக்கல் ஐடியாஸ், நியாயமான விஷயங்களை பத்தி அவர் நிறைய எழுதியிருப்பாரு. அதனால இவர் வந்து ரொம்ப வேர்ல்ட் ஃபேமஸான ஒரு போயட். ஸோ ரஹீம் வந்து அவதி ஒரு பிரஜ் தோனோ பாஷாவும். ஸோ அவர் வந்து அவருடைய போயம்ஸ்ல ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சஸ் இருக்கும். அவருடைய பிரஜ் பாஷா மீன்ஸ் வந்து அவருடைய எழுதக்கூடிய போயம்ஸ்ல ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சா இருக்கும், ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவருடைய அந்த போயம்ஸ் எல்லாம் வந்து பிரபாவபூர்ண, ரொம்ப இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு போயம்ஸா அமைஞ்சிருக்கு தோஹே. ரஹீம் கி பிரமுக் கிருத்தியா ஹை. கிருத்தியா மீன்ஸ் வந்து அவருடைய படைப்புகள் மாஸ்டர் பீசஸ் சொல்றோம் இல்லையா. தட் இஸ் கிருத்தியா மீன்ஸ் வந்து மாஸ்டர் பீசஸ். அவருடைய படைப்புகள் வந்து ரஹீம் சத்சயி, श्रृंगार सत्सई, मदनाष्टक, रास पंचाध्यायी, रहीम रत्नावली, बरवई, भाषिक, वेद वर्ण, ये सभी कृतियां रहीम ग्रंथावली में समाहित है. ஸோ இதெல்லாம் அவருடைய மாஸ்டர் பீசஸ், இதெல்லாம் இவருடைய முக்கியமான உன்னதமான படைப்புகள். இந்த மாதிரி போயம்ஸ் எல்லாம் இது எல்லா கிருத்தியும், இது எல்லா மாஸ்டர் பீசஸும் வந்து ரஹீம் கிரந்தாவளி அப்படிங்கிற ஒரு புக்ல வந்து சமாஹித் மீன்ஸ் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. प्रस्तुत पाठ में रहीम के नीतिपरक दोहे दिए गए हैं। ये दोहे जहां एक और पाठक को और उनके साथ कैसे बर्ताव करना चाहिए इसकी शिक्षा देते हैं, वही मानव मात्र को करणीय और
अकारणीय आचरण की भी नसीहत देते हैं। इन्हें एक बार पढ़ लेने के बाद भूल पाना संभव नहीं है और उन स्थितियों का सामना होते ही इनका याद आना लाजिमी है जिनका इनमें चित्रण है. சோ இப்ப பிரஸ்துத் பார்ட் மீன்ஸ் இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற தோஹையில வந்து ரொம்ப எத்திக்கல் ஐடியாஸ் நியாயமான விஷயங்களை வந்து ரஹீம் கொடுத்திருக்காரு. சோ இந்த தோஹைவை படிக்கிறவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ வந்து தப்பு செய்ய மாட்டாங்க. தப்பு செஞ்சாலும் வந்து அதை மாத்திட்டு அவங்க நல்ல வழிக்கு வந்துருவாங்க. அப்படிப்பட்ட தோஹை தான் இந்த ரஹீம்கி தோஹை. இப்போ வாங்க தோஹைக்குள்ள போலாம். தோஹை தோஹை அப்படின்னா கப்லெட் சொல்லுவாங்க. ஸோ கப்லெட்னா ஒன்றும் இல்லை. இப்போ சப்போஸ் 2 சென்டென்ஸாக இருக்கும், 2 லைனாக இருக்கும். அந்த 2 லைன்ஸோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா சேம் ரைமிங் வேர்ட்ஸாக முடிஞ்சிருக்கும். இப்போ சட்காய், ஜாய், கோய், கோய் இது மாதிரி சேம் ரைமிங் வேர்ட்ஸாக இருக்கும். ஸோ தோஹைங்கிறது நார்த்தில் வந்து தோஹைன்னா சவுத்ல இருந்து திருக்குறள். ஸோ தோஹைங்கிறது திருக்குறள் மாதிரி தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ரஹீம் அப்படிங்கிறவரு இந்த 2 லைன்ல வந்து எவ்வளவு நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்காரு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தோஹை பார்க்கலாம். रहीमन दागा प्रेम का मत तोड़ो छटकाई, टूटे से फिर ना मिले मिले गांठ परी जाए. இதெல்லாம் ஹார்ட் வேர்ட்ஸ் பார்த்துடலாம். தாகா தாகானா த்ரெட், பிரேம்னா லவ், சட்காய்னா சடன்லி, காண்ட் அப்படின்னா நாட், ஒரு முடிச்சு சொல்லுவோம் இல்லையா, அதான் நாட். रहीम जी कहते हैं कि प्रेम रूपी धागे को कभी भी झटके से तोड़ना नहीं चाहिए. ஸோ ரஹீம் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த பிரேம், இந்த அன்புன்ற விஷயமா இருக்கிற இந்த தாகை, இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இதை வந்து கபீபி எப்பவுமே வந்து ஜட்கேசே திடீர்னு வந்து தோணா நஹி சாஹியே அறுத்துறக்கூடாது. கியூங்கி ஏன் அப்படின்னா ஜப் ஏக் பார் டூட் ஜாத்தா ஹை. ஸோ ஒரு தடவை வந்து அந்த அன்புங்கிற நூல் அறுந்து போச்சு அப்படின்னா तो उसे दोबारा जोड़ने पर उसमें गांठ ही पड़ती जाती है. ஸோ அதாவது 2வது தடவை दोबारा மீன்ஸ் செகண்ட் டைம் அதை வந்து நம்ம திருப்பி அதை முடிச்சு போடும்போது என்ன ஆகும், அதுல காண்ட்னா அந்த நாட், அந்த ஒரு முடிச்சுங்கிற ஒரு விஷயம் தெரியும். அர்த்தாத் விச் மீன்ஸ் அதாவது பிரேம் ரூபி பந்தன் உஸ் நாசுக் தாகே கே சமான் ஹை. ஸோ பிரேம், இந்த அன்புங்கிற விஷயம் வந்து அன்புங்கிறது ஒரு பந்தம் இருக்கு இல்லையா, அது வந்து நாசுக் அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு மெலிசான ஒரு நூல், ஒரு தாகேக்கு சமான், ஒரு மெலிசான ஒரு நூலுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் தான் இந்த அன்புங்கிறது. ஜிஸ்மே ஜராசா தனாவ் ஆப்சி டக்ராவ். தனாவ் அப்படின்னா ஒரு விதமான டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு அன்புன்னு இருக்கக்கூடிய விஷயத்துல வந்து ஒரு சின்ன ஒரு டென்ஷன், அதாவது ஆப்சி டக்ரா, ஒரு மியூச்சுவலா சண்டை போட்டுக்கிறது, ஒரு புரிஞ்சுக்காம பேசுறது, இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா वक्त टूट जाता है. सो அந்த ஒரு அன்புங்கிறது உடைஞ்சு போயிடும். और एक बार टूट जाने पर दोबारा उसे जोड़ने पर उसमें गांठ ही पड़ती है. सो அந்த மாதிரி ஒரு உடைஞ்சு போன உறவுல வந்து திருப்பி வந்து அதை ஒட்ட வைக்கணும்னு நினைக்கும் போது என்ன ஆகும்னா அதுல கண்டிப்பா ஒரு ஊண்டிங் இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் முன்னாடி வந்து யாராவது பேசியிருப்பாங்க, ரிலேஷன்ஸ்குள்ளேயே பேசியிருப்பாங்க. ஸோ நம்ம ரொம்ப அன்பை யாரும் நேசிக்கும் போது அவங்களை நம்ம வந்து காயப்படுத்திருப்போம். ஸோ காயப்படுத்தும் போது அவங்க மனசுல ஒரு வடு இருக்கும், அந்த வடு என்னைக்குமே ஆறாது அப்படின்னு சொல்றாரு. जिससे कि वह रिश्ता फिर पहले जैसा नहीं रहता. ஸோ ரிஷ்தா மீன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசும்போது என்ன ஆகும்னா முன்னாடி இருந்த அதே ஒரு அன்பு திருப்பி வந்து கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. ஸோ அதெல்லாம் ரஹீமன் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பேசும்பொழுது நம்ம வார்த்தைகளை பார்த்து பிரயோகப்படுத்தணும். ஸோ பிரயோகப்படுத்தாம விட்டோம் அப்படின்னா அந்த அன்புன்ற நூல் வந்து அறுந்து போயிடும். அறுந்து போச்சு அப்படின்னா திருப்பி ஒட்டும் பொழுது அந்த பழைய மாதிரி அன்பு நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறது இந்த தோகையோடைய அர்த்தம். நெக்ஸ்ட், ரஹீமன் निजमन की बिता मन ही राको गोई सुनी अटिलाई है लोग सब बांटी न लाई है कोई. ஸோ இதுல ஹார்ட் வேர்ட்ஸ். பிதா அப்படின்னா டிப்ரெஷன். ஸோ நமக்கு ஒரு விதமான ஒரு மன அழுத்தம் இருக்குல்ல, டிப்ரெஷன் சொல்றோம். மன்ஹி ரக்கோ கோய், மன்ஹி ராக்கோனா ரக்கோன்னு அர்த்தம். ஸோ மன்ஹி ராக்கோ கோய் அப்படின்னா உங்க மனசுலயே வச்சுக்கோங்க, கீப் இட் இன் யோர் மைண்ட். சுனினா சுனோ. அட்டிலாய் ஹை அப்படின்னாக்க மேக்கிங் ஃபன். ஸோ மற்றவங்க கிண்டல் பண்ணுவாங்க. லோக் சப் எல்லாரும். பாண்டின்னு லை ஹை கோய். ஸோ பாண்டி அப்படின்னா டு ஷேர், அதை ஷேர் பண்ணும்போது லை ஹை கோய். இப்போ இதோட மீனிங் பார்க்கலாம். கபீர் ஜி कहते हैं कि
अपने मन की बिता या दर्द को अपने मन तक ही सीमित रखना चाहिए. ஸோ அதாவது கபீர் என்ன சொல்றாரு அப்படின்னா அப்னே மன் கி பிதா. ஸோ நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த டிப்ரெஷன், அந்த ஒரு மன அழுத்தம் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம பார்த்து யோசிச்சிருப்போம். அது மூலியமா நமக்கு ஒரு டிப்ரெஷன், ஒரு ஒரு விதமான டென்ஷன் ஒண்ணு வந்திருக்கும். இல்ல பெயின், ஒரு வலி மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வலிகளை வந்து அப்னே மன் தக் ஹி சீமித் ரக்னா சாஹியே, நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். किसी दूसरे को नहीं बताना चाहिए. ஸோ அடுத்தவங்க கிட்ட போய் நம்மளோட எல்லா டிப்ரெஷனையும் எல்லா வருத்தங்களையும் சொல்லக்கூடாது. क्योंकि ஏன் அப்படின்னா जब किसी दूसरे को उसके बारे में पता चलता है. ஸோ எப்போ வந்து நம்மளோட விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு தெரிய வருமோ, तो वे उस दुख को बांटने के बजाय उसका मजाक ही उड़ाते हैं. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய அந்த கஷ்டத்தை வந்து கஷ்டத்தை பத்தி பார்க்காம, கஷ்டத்தை நம்ம ஷேர் பண்ண மாட்டோம், மீன்ஸ் ஷேர் பண்ணாம, ஆஹ் அதுக்கு பதிலா வஜாய் மீன்ஸ் அந்த அதுக்கு பதிலா உஸ்கா மசாக், அதை பத்தி கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க நமக்கு பின்னாடி. சோ நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, அது நமக்குள்ளேயே வச்சுக்கணுமே தவிர மத்தவங்க கிட்ட போய் எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அதுக்கான விளைவு நம்மள மத்தவங்க கிண்டல் பண்ணி சிரிப்பாங்களே தவிர மத்தவங்க கிட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு நல்ல அட்வைஸோ ரெஸ்பான்ஸோ கிடைக்காது. ஸோ ரஹீம் இந்த தோகை மூலியமா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களையும் மத்தவங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும்போது நமக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னாக்க, நம்மள கிண்டல் பண்ணி சிரிக்கிறவங்கள தான் இருப்பாங்களே தவிர எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம மனசுல இருக்கக்கூடிய டிப்ரெஷன்ஸை வந்து அடுத்தவங்க சொல்லாம தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறது இந்த தோகையுடைய அர்த்தம். ஏகை சாதே சப் சதை, சப் சாதே சப் ஜாய், ரஹிமன் மூலகின் சீஞ்சிவோ फूले फले अगाई. एक पे அப்படின்னா एक one, साते सात together, मूलहीन जड़ में root, सिंचिबो सिंचाई करना to sprinkle, अगाई तृप्त happy. so the meaning इस श्लोक के माध्यम से கவி कहते हैं. ஸோ இந்த ஒரு ஸ்லோகம் மூலியமா இந்த இந்த தோகை மூலியமா பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, एक बार में कोई एक ही कार्य करना चाहिए. ஸோ ஒரு தடவை செய்யும் பொழுது ஒரு வேலையை மட்டும் நம்ம திருப்தியா செஞ்சிடணும். एक से अधिक कार्यों को एक बार में करने से कोई लक्ष्य प्राप्त नहीं होता. तो एक से अधिक ஒரே நேரத்துல ஒரு வேலையை தாண்டி அடுத்த வேலையும் இன்னொரு வேலையும் சேர்த்து செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏக் பார் மே கர்னே சே, ஒரே தடவை செய்யும் பொழுது கோயி லட்சிய பிராப்த் நஹி ஹோத்தா. ஸோ எந்த நம்ம விஷயம் செய்யறோமோ அந்த விஷயத்துக்கான ஒரு லட்சியம், எய்ம் வந்து நம்மளால அடைய முடியாம போகும். அர்த்தாத் அதாவது உன்மே சே கோயி பி காரிய சித் நஹி ஹோகா, அதாவது நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து வேஸ்டா போகும். इसलिए बुद्धिमान मनुष्य को एक बार में एक ही कार्य को करना चाहिए. ஸோ அதனால புத்திமான் மனுஷிய, பிரில்லியன்ட் பீப்புள் இருக்காங்க, கிளவர் பீப்புள், ஸோ அவங்க எல்லாருமே ஒரு நேரத்துல ஒரு வேலை செய்வாங்க. क्योंकि बाकी भी उसी तरह बारी बारी सिद्ध हो जाएंगे. ஸோ என்ன ஆகும்னா அந்த ஒரு வேலையை ப்ராப்பரா செய்யும்போது என்ன ஆகும்னா அடுத்தடுத்த வேலைகள் எல்லாமே வந்து ஈஸியா அவங்களால அடைய முடியக்கூடிய விஷயங்களா முடிஞ்சிடும். ஸோ ஒரு நேரத்துல ஒரு வேலையை நம்ம ஒழுங்கா செஞ்சோம் அப்படின்னா அடுத்தடுத்த வேலைகள் தன்னாலேயே நடக்கும் ப்ராப்பரா அப்படிங்கிறது இந்த தோகையோடைய மீனிங். चित्रकूट में रमी रहे, रहीमन अवध नरेश, जहाँ पर विपदा पड़ता है सो आवत यह देश. சித்ரகூட் அப்படிங்கிறது ஒரு டென்ஸான ஒரு ஃபாரஸ்ட். ஸோ அங்கதான் லார்ட் ராம் இருக்காரு. தட் மீன்ஸ் ராமர் வந்து தன்னுடைய வனவாசத்தை அங்கதான் கழிச்சாரு. ஸோ ரமினா ராம். ரஹிமன் அவத் நரேஸ், அவத் அப்படின்னா ரெஹனே யோகே நா ஹோனா, ஸோ வாழறதுக்கு தகுதி இல்லாத ஒரு இடம் அப்படின்னா இந்த சித்ரகூட். ஏன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டென்ஸான ஒரு ரொம்ப அடர்த்தியான மரங்கள், நிறைய பூச்சிகள், நிறைய ஜந்துக்கள்லாம் இருக்கும், ரொம்ப விஷ ஜந்துக்கள்லாம் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நார்மல் மனுஷனால இருக்க முடியாது. ஆனா ராமர் அங்க போய் தன்னுடைய வனவாசத்தை அங்கதான் முடிச்சாரு. ஜாப்பர் விபதா மீன்ஸ் வந்து டிஃபிகல்ட்டி, பிரச்சனைகள், கஷ்டங்கள். ஆவத்னா ஆனா, இதோடைய மீனிங் பார்த்துடலாம். जब राम जी को वनवास मिला था तो वह चित्रकूट में रहने गए थे. ஸோ ராமருக்கு வனவாசம் கிடைச்சப்போ அவர் வந்து சித்ரகூட் அப்படிங்கிற ஒரு காட்டுக்கு போறாரு. जो कि एक घनघोर वन में बहुत ही बीहड़ इलाका था.
ஸோ அந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு இடம்னா ரொம்ப கன்கோ ரொம்ப டென்ஸான ஒரு ஃபாரஸ்ட். ரொம்பவே வந்து ஒரு வாழறதுக்கு தகுதி இல்லாத ஒரு இலாக்கா ஒரு இடம். और श्री राम जी जैसे राजा के रहने योग्य नहीं था. So, ஸ்ரீராம் அப்படிங்கிறவர் ஒரு அயோத்தியாவுடைய ஒரு பெரிய மகாராஜா. சோ அவர் வந்து அந்த மாதிரி அரசர்கள்லாம் அங்க வாழறதுக்கு தகுதி இல்லாத ஒரு இடம். சோ அரசர்கள்லாம் எங்க இருப்பாங்க? மாளிகையில தான் இருப்பாங்க. சோ அவங்க போய் ஒரு அடர்ந்த வனத்துல எந்த ஒரு வசதியுமே இல்லாம வாழணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆனா அவர் போனது வனவாசத்துக்காக. लेकिन मजबूरीனா தேவை, நீட், அவசியம் அப்படிங்கிறதுனால உன்ஹே உஸ் ஸ்தான் பர் ரஹனா படா. சோ அதனால அவர் போய் அங்க வாழணும்னு அவசியம். அதனால போனாரு. ஜஹாं பர் அனேக் பத்தாயே தே. சோ எவ்வளவு ஒரு பிரச்சனைகள் இருந்ததோ அதெல்லாம் தள்ளிட்டு அவர் அந்த இடத்துக்கு போனாரு வனவாசத்துக்காக. इस श्लोक में रहीम जी यह कहना चाहते हैं. सो இந்த தோகை மூலியமா ரஹீம் சொல்ல வராரு कि मनुष्य को हर समय विपदाओं के लिए तैयार रहना चाहिए. சோ இந்த தோகை மூலியமா போயிட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா மனுஷியோங்கோ சோ மனிதர்களுக்கு ஹர் சமயம் எல்லா நேரமும் விபதா டிஃபிகல்ட்டி அப்படிங்கறத ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கறத வந்து ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். क्योंकि ஏன் அப்படின்னா भविष्य में हमारे सामने किसी भी विपदा भी आ सकता है. சோ இப்போ நம்ம நல்லா இருக்கலாம். ஃபியூச்சர்ல பவிஷ்ய மீன்ஸ் ஃபியூச்சர்ல எந்த மாதிரி பிரச்சனைகள் வேணா வரலாம். அப்படி வரும்பொழுது எப்படி ராமர் ராஜாவா இருந்து அந்த ஒரு இடத்த ஒரு கஷ்டமான இடத்த கொடுக்கும்போது அதை ஃபேஸ் பண்ணி வந்தாரோ அதே மாதிரி இப்ப நம்ம நல்லா இருக்கலாம். ஆனா ஃபியூச்சர்ல ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது அதையும் ஃபேஸ் பண்ணி வெளியே வரக்கூடிய திறமை நமக்கு இருக்கணும் அப்படின்றது இந்த தோகையுடைய மீனிங். दीर्घ दोहा अर्थ के आकर तोरे आहिन जो रहीम नट कुंडली सिमटी कूदी चढ़ी जाहिन. अर्थ मतलब मीनिंग. ஆக்கர்னா शब्द वर्ड. தோரேனா கம் தோடா அதாவது கம்மி ஃபியூ. सिमटिना सिकुड़कर सिमटकर श्रिंक. रहीम जी कहते हैं कि दोहों को उनके आकार से नहीं आंकना चाहिए. சோ ரஹீம் என்ன சொல்ல வர்றாருன்னா தோஹோ அந்த தோஹி இருக்குல்ல கப்லெட். சோ அதை வந்து உன்கே ஆக்கார்னா ஷேப். அதோட ஷேப் அண்ட் சைஸை வச்சு ஆங்க்னா நஹி சாஹியே மெஷர் பண்ணக்கூடாது. क्योंकि why because ஏன்னா उनका आकार तो छोटा हो सकता है. ஸோ அதோடைய ஷேப் பார்த்தீங்கன்னா ஸ்மால்ல இருக்கலாம். परंतु उनके अर्थ बड़े ही गहरे और बहुत कुछ कहने में समर्थ होते हैं. சோ அதோடைய அந்த தோஹை அப்படிங்கறதோடைய 2 லைன்ல இருந்தா கூட அதோட மீனிங் இருக்கு இல்லையா அதுக்குள்ள புதைஞ்சிருக்கிற மீனிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஏராளம். ஏன்னா அதோடைய அர்த்தம் வந்து படேஹி கெஹர் ரொம்ப டெப்தா இருக்கு அதோடைய மீனிங். ஒரு பகுத் குச் கஹனே ரொம்ப நிறைய விஷயங்களை இந்த 2 லைன்ல சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் சொல்ல வராரு. ஜெய்சே கோயி नट मीन्स डांसर. सो அவர் என்ன பண்ணாரு बड़े शरीर को कुंडली मारकर सिमटा लेने के बाद छोटा दिखाई देता है. सो டான்சர் இருக்காரு இல்ல ஒரு சர்க்கஸ்ல போனீங்கன்னா ஒரு சர்க்கஸ்ல வந்து சில பேர் இந்த ரிங்ல எல்லாம் விளையாடுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது பண்ணுவாங்கல்ல மேஜிஷியன் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க உடம்பு சுருக்கிக்கிட்டு உள்ள போய் வேற வருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவ பாக்குறதுக்கு எப்படி இருக்கணும்னாக்க ரொம்ப சின்னதாயிட்ட மாதிரி இருக்கும். ஆனா जिससे कि उसके सही आकार का अंदाज नहीं लग पाता. சோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அவங்களுடைய ப்ராப்பரான நம்மளோட ஷேப் தெரியாம இருந்திருக்கலாம். वैसे ही किसी को उसके आकार से नहीं आंकना चाहिए. சோ அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கலாம். क्योंकि आकार से किसी को भी प्रतिभा का सही अंदाजा नहीं लगता है. சோ ஒருத்தவங்களுடைய பாடி ஷேப்பை வச்சு ஒரு விஷயத்தை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்காம ஆராயாம அதை பத்தின ஒரு பிரதீபானா டேலண்ட். ஸோ அந்த டேலண்ட் வந்து சைஸை வச்சு நம்ம கணக்கு பண்ணக்கூடாது. அளவுகோல் வந்து நம்மளுடைய சைஸா இருக்கக்கூடாது. நம்ம என்ன டேலண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணுமே வர அந்த டேலண்ட் அப்படிங்கிற விஷயத்த ஒரு சைஸ் ஒரு ஷேப்பை வச்சு நம்ம அளக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ரஹீம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் சைஸ் அண்ட் ஷேப் வச்சு நம்ம அளவிடக்கூடாது அப்படிங்கிறது இந்த தோகையுடைய அர்த்தம். धनी रहीम जल पंख को लघु जियपियत अगाई उद्धि बनाई कौन है जगत प्यासो जाय. எதுக்கு சப்தார்த் பார்த்துடலாம்.
धनी, धन्य, पंख, कीचड़, कीचड़ना சேறு சொல்லுவோம் இல்லையா? and then लघु, छोटा, small, சின்னது. अगाई, अगाईना जिसकी इच्छा या वासना पूरी हो चुकी, जिसकी इच्छा मीन्स डिजायर. उद्दी, सागर, which means sea. पियाओ, पियाओ ना, पियासो ना, प्यासा, thirst. सो रहीम जी कहते हैं, सो रहीम சொல்றாரு, एक कीचड़ का पानी जिसे हम गंदा समझते हैं, उसमें पानी की मात्रा कम होने पर भी अनगिनत சூக்ஷ்ம ஜீவ் अपनी प्यासे बुझाते हैं. ஸோ ரஹீம் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஒரு லைன்ல ஒரு கீச்சடு அப்படின்னா நம்ம ரோட்ல பாத்தீங்கன்னா மழை பெய்யும் போது சின்ன சின்ன இடத்துல வந்து அங்கங்க தண்ணி தேங்கும். ஸோ அது வந்து சேருன்னு சொல்லுவோம் நம்ம. ஆனா தண்ணி இருக்கும் அதுல. ஸோ அந்த தண்ணியை வந்து கந்தா சமஜ்தே ஹை. ஸோ டர்ட்டி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஆனா அந்த தண்ணி உஸ்மே பானிக்கு மாத்ரா ஸோ கம் ஹோனே பர் பி, அந்த அந்த மாதிரி ஒரு இடத்துல தண்ணி வந்து கம்மியா இருந்தாலும் கூட அன்கின சூக்ஷ்ம ஜீவ், ஸோ எண்ணில் அடங்காத இன்டெஃபினட் சூக்ஷ்ம ஜீவ் அப்படின்னாக்கா கண்ணுக்கு தெரியாத சில வகையான ஒரு பட்சிகளுக்கோ இல்லைன்னா எறும்பு ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு அப்படி பிளாஸ் புஜாத்திய தர்ஸ்டி, அதாவது தாகத்தை தண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஒரு சின்ன ஒரு தண்ணி இருக்கு. इसलिए यह कीचड़ का पानी धन्य है. அதனால இந்த कीचड़ का पानी, कीचड़னா சேறு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற தண்ணி கூட ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான தண்ணி தான். லேக்கின் इसके विपरीत, विपरीतனா ஆப்போசிட், அதுக்கு ஆப்போசிட்ல विशाल सागर का जल जिसकी मात्रा बहुत अधिक है. ஆனா அங்க வந்து விஷால் சாகர்னா ஒரு பெரிய ஒரு சீ இருக்கு, கடல் இருக்கு அப்படின்னா அங்க தண்ணி எவ்வளவு இருக்கும், நிறைய இருக்கும். ஜிஸ்கி மாத்ரானா எண்ணிக்கை, அதோடைய லார்ஜ், அதோடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா பகுத் அதிகம், ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஃபிர்பி அப்படி இருந்தாலுமே வஹ் ஜல் கராப் வியர்த் ஹை, அதாவது அந்த தண்ணி வந்து வேஸ்ட், குடிக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு தண்ணி. क्योंकि उस जल से किसी की कोई सहायता नहीं होती. ஏன்னா அந்த தண்ணி யாராலையும் குடிக்க முடியாது, ஏன்னா அதுல உப்பு இருக்கும். और ना किसी जीव की प्यास बुझ पाती. அதே மாதிரி எந்த ஒரு ஜீவராசியோடைய தாகத்தையும் அந்த மாதிரி கடல் தண்ணியால தணிக்க முடியாது. क्योंकि वह बड़ा होने के कारण उसका जल पीने योग्य नहीं. சோ அந்த தண்ணி கடல் பெருசா இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அது குடிக்கிற தண்ணி நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அதுல உப்பு கலந்துக்கிறதுனால அதோடைய தண்ணி இழந்துட்டதுனால அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு லாய் கெட்டதா மாறிடுச்சு. அத்தக இட் மீன்ஸ் कहने का मतलब ये है. सो சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, सॉरी, बड़ा होने से कोई लाभ नहीं अगर आप किसी को मदद नहीं कर सकते. सो எப்படி இந்த கடல் தண்ணி யாருக்கும் உதவாம இருந்து ஒரு சின்ன ஒரு கீச்சல் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சேத்து தண்ணி இந்த 1000 ஜீவங்களுக்கு வந்து தண்ணி கொடுத்தாக தண்ணிக்கிறதோ, அதே மாதிரி பெரியவங்களோட லட்சணம் வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதானே தவிர வேற இதுவும் இல்ல அப்படிங்கிறது இந்த தோகையோடைய அர்த்தமா இருக்கு. नाद रीजी तन देत मृग नरधन हेत समेत ते रहीम पशु से अधिक रीजी हो कछु न देत. नाद, नादना आवाज, संगीत की ध्वनि, दैट मीन संगीतम, सत्तम अर्थम. रीजी प्रसन्नता, खुश होकर, हैप्पी. मृग அப்படின்னா हिरन. रहीम जी कहते हैं जिस प्रकार हिरन किसी के संगीत से खुश होकर उसके प्रति अपना शरीर तक न्योछावर कर देता है. சோ ரஹீம் சொல்ல வர்றாருன்னா, சோ எப்படி வந்து ஒரு ஹிரன் ஒரு மான் அப்படிங்கிறது ஏதோ சங்கீதத்தை கேட்டோன்னு அப்படி மயங்கி நிற்கும் பொழுது சோ உஸ்கே பிரதி, சோ அந்த சங்கீதத்துக்காக தன்னுடைய உடம்ப கூட சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. அதாவது ஏதாவது சங்கீதத்தை கேட்டு ஏதாச்சும் ஒரு சமிக்ஞை கேட்கும்போது அப்படின்னு நிற்கும். சோ அப்போ புலியோ இல்ல ஒரு சிங்கமோ வந்து அதை அடிக்க கூட சான்சஸ் இருக்கு. சோ அதை பத்தி அறியாம நிக்கிறோம் இல்லையா, அந்த சங்கீதத்துக்காக தன்னுடைய உடம்பு கூட தன்னுடைய உயிரை கூட கொடுக்கறதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு இந்த மான் ரெடியா இருக்கு. இசி பிரகார். சோ எப்படி அப்படின்னா, சோ அடுத்தவங்க சில பேர் இருக்காங்க, தூசரேக்கே பிரேமே, சோ சில பேர் இருக்காங்க, சோ அடுத்தவங்களோட அன்புக்காக அப்பனா சப் குச் தன்கிட்ட எல்லா பொருளையும் கூட சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு
தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. लेकिन दूसरे और कुछ ऐसे लोग भी है. ஆனா இன்னும் சில பேர் இருக்காங்க जो पशुओं से भी बढ़कर होते हैं, जो दूसरों से तो बहुत कुछ ले लेते हैं लेकिन बदले में कुछ भी देने को तैयार नहीं होते. ஆனா இன்னும் சில பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அடுத்தவங்க கிட்ட நிறைய விஷயத்த வாங்கிப்பாங்க. ஆனா பதிலுமே இன் ரிட்டர்ன் திருப்பி அவங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க. यहाँ कहने का तात्पर्य यह है कि अगर आपको कोई कुछ दे रहा है तो आपका भी फर्ज बनता है कि आप उसे बदले में कुछ ना कुछ दे. சோ यहाँ कहने का तात्पर्य, சோ இதுல இருந்து என்ன சொல்ல வராரு ரஹீம் அப்படின்னா, சோ நீங்க வந்து மத்தவங்க கொடுக்குற அன்பை திருப்பி நீங்களும் கொடுக்கணும். அது உங்களுடைய ஃபர்ஸ், உங்களுடைய கடமையா மாறிடுறது. कि आप उसे बदले में कुछ ना कुछ दे. சோ ஏதாச்சும் நீங்க உங்ககிட்ட ஒருத்தர் அன்பு செலுத்தும் போது திருப்பி நீங்க அவங்க கிட்ட பதிலேமே ஈன்றுடன் நீங்களும் வந்து கொஞ்சமாச்சும் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது இந்த தோகையோடைய மீனிங்கா இருக்கு. बिगड़ी बात बने नहीं, लाख करो किन कोई, रहीमन फाटे दूध को मते नमाकन होई. बिगड़ी, बिगड़ी, स्पॉइल्ड, फटे दूध, फटा हुआ दूध, अगर किट पोना पाल, मते मरना, सो डाई, डेथ. रहीम जी कहते हैं कि जब एक बार कोई बात बिगड़ जाती है तो लाख कोशिश करने के बावजूद भी हालात या रिश्तों को पहले जैसे स्थिति में लाना मुश्किल होता है. सो இதுல ரஹீம் ஜி என்ன சொல்ல வர்றாருன்னா, एक बार அதாவது ஒரு தடவை कोई बात बिगड़ जाती है. சோ நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்மளுடைய பேச்சு வந்து தடமாறி போய் அந்த அந்த பேச்சு வந்து கெட்டு போச்சு அப்படின்னா, कोशिश करने पर भी நீங்க எவ்வளவு தடவை லட்சம் தடவை நீங்க ட்ரை பண்ணினாலும் அது பாவஜூத் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல், சோ எல்லா முயற்சிகளையும் தாண்டி ஹாலாத் யா ரிஷ்தோ கோ பெஹலே மீன்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து பழைய மாதிரி ஒரு நம்பிக்கையோ ஒரு அன்பையோ உங்களால கொண்டு வர முடியாது. கொண்டு வரது ரொம்ப முஷ்கில், ரொம்ப கஷ்டமா இருக்கும். उन बातों की कड़वाहट से रिश्तों में पहले जैसा मिठास नहीं रहती है. சோ அப்படி நம்ம பேசின அந்த பிட்டர் வேர்ட்ஸ், கடுவாஹட் அப்படின்னா பிட்டர் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, சோ அது வந்து ரிலேஷன்ஷிப் குள்ள வரும் பொழுது பெஹலே ஜெய்சே முன்ன மாதிரி ஒரு ஒரு ஸ்வீட்னஸ், முன்ன மாதிரி ஒரு ஈஸியா பழகக்கூடிய தன்மை நம்மளை விட்டு போயிடும். ठीक वैसे ही जैसे हम दूध फटे आए तो उसे मरने के मक्खन नहीं निकलता. சோ இதை எது கூட கம்பேர் பண்றாருன்னா, ஒரு பால் இருக்கு இல்லையா, சோ பால் வந்து திரிஞ்சு போச்சு அப்படின்னா ஃபட்டே ஹோய்னா திரிஞ்சு போறது அப்படின்னா உசே மத்னே சே, சோ அது வந்து நம்ம மத்தால கடையும் போது மக்கன் நெய் நிக்கல், அதுல நமக்கு வெண்ணெய் கண்டிப்பா கிடைக்காது. कहने का तात्पर्य यह है कि हमें कोई भी बात बोलने से पहले 100 बार सोचना चाहिए, क्योंकि अगर कोई बात बिगड़ जाए तो उसे सुलझाना बहुत कठिन हो जाता है. சோ कहने का तात्पर्य, சோ என்ன சொல்ல வரார் ரஹீம் இந்த தொகை மூலியமானா, ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி 100 बार மீன்ஸ் 100 தடவை யோசிச்சு பேசணும். क्योंकि ஏன் அப்படின்னா अगर कोई बात बिगड़ जाए, ஏதாச்சும் ஒரு பேச்சு பேசும்போது ஏதாச்சும் ஒரு ஃப்ளோல தப்பா பேசிட்டோம் அப்படின்னா திருப்பி அதை வந்து வார்த்தையை அல்றது, சுல்ஜான வார்த்தையை அல்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ பேசும்போது யோசிச்சு பேசணும் அப்படிங்கிறது இந்த தோகையோடைய अर्थम. रहीमन देखी बनेन को लगुन दीजिए डारी, जहां काम आवे सुई कहाँ करे तलवारी. रहीम जी कहते हैं कि हमें किसी को उसके आकार से नहीं आंकना चाहिए. சோ ரஹீம் என்ன சொல்ல வர்றாருன்னா, சோ கிசிக்கு யாரையுமே அவங்களுடைய ஷேப், ஆக்கர்னா ஷேப், அவங்களோட ஷேப்பை வச்சு நம்ம மெஷர் பண்ணக்கூடாது. और छोटे आकार के कारण किसी की अपेक्षा नहीं करना चाहिए. तो சின்ன விஷயம் அப்படின்ட்டு எந்த ஒரு ரீசன்னால எதையும் ஒதுக்கவும் கூடாது. क्योंकि ஏன்னா जहां छोटी चीज की जरूरत होती है वहां बड़ी चीज किसी काम नहीं आती. तो ஏன் அப்படின்னா சின்ன விஷயங்கள் தேவைப்படுற இடத்துல பெரிய விஷயங்களுக்கு ஒரு வழி இருக்காது. जैसे जहां सुई की जरूरत होती है, சோ எங்க வந்து ஒரு நீடில் ஒரு ஊசிக்கு தேவை இருக்கோ वहां तलवार का कोई काम नहीं होता. அங்க வந்து ஒரு ஸ்வாட், ஒரு வாளுக்கான தேவை கிடையாது. इसलिए किसी भी चीज को कम नहीं आंकना चाहिए. அதனால எந்த ஒரு
சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அதை வந்து அதோட சைஸை வச்சு நம்ம மெஷர் பண்ணக்கூடாது. क्योंकि हर चीज का अपना अपना जगह महत्व होते हैं. ஏன்னா ஒரு விஷயத்துக்கும் அதோடைய பிளேஸ்ல இருக்கும்பொழுது தான் அதோடைய ரெஸ்பெக்ட், அதோடைய மகத்துவம் தெரியும். ஸோ சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்கள் அப்படின்னா அதோட சைஸை வச்சு நம்ம எதையும் மெஷர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த தொகையோடைய மீனிங். रहीमन निज संपत्ति बिना कोवू न विपत्ति सहाय बिनु पानी ज्यो जलज को नहीं रही सके बजाय. निज निज ना अपना स्वयं तन्नुடைய செல்ஃப், संपत्ति धन दौलत पैसा मनी, विपत्ति विपत्तिना मुसीबत प्रॉब्लम, सहाय सहायता मदद हेल्प, जलज जलज அப்படின்னா கமல் லோட்டஸ், ரவினா சூரஜ் அதாவது सन. रहीम जी कहते हैं जिसके पास अपना धन नहीं है उसकी विपत्ति में कोई भी सहायता नहीं करता. ஸோ ரஹீம் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, யார்கிட்ட வந்து அப்னா தன் பணம் இல்லையோ உஸ்கி விபத்தி மே அவங்களுடைய கஷ்டத்தும் பொழுது कोई भी सहायता नहीं करता, யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. जैसे यदि तालाब सूखा जाता है तो उसे सूर्य जैसे प्रतापी भी नहीं बचा पाता. ஸோ இது எது கூட கம்பேர் பண்றாருன்னா ஒரு தாமரையோட கம்பேர் பண்றாரு இந்த விஷயத்த. ஸோ எதி ஒருவேளை தாலாப்னா ஒரு பாண்ட், ஒரு குளம் இருக்கு இல்லையா, அது வந்து சூக் ஜாத்தா, அது வந்து வெற்றி போச்சு அப்படின்னா சூரிய அது வந்து ஒரு சூரியனால கூட ஜெய்சே பிரதாபி சூரியன் மாதிரி ஒரு ஒளி பொருந்திய ஒரு விஷயத்தால கூட அதை அந்த குளத்தை காப்பாற்ற முடியாது. அர்த்தாத் அதாவது मेहनत से कमाया हुआ धन ही मुसीबत से निकाल सकता है. சோ மெஹனத் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்ம சேர்த்து வைக்கிறோம் இல்லையா, அந்த பணம் மட்டும்தான் அட் டைம்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது நமக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது நம்ம சேர்த்து வச்ச பணமா மட்டும்தான் இருக்குமே தவிர மத்தவங்களது இருக்காது. क्योंकि मुसीबत के समय சோ பிரச்சனைகள் வரும்போது சபி தூரி பனாயே ரக்தே ஹை. சோ எல்லாருமே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க எல்லாம் கூட தூரம் போயிடுவாங்க. और कोई भी साथ नहीं देता, யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சோ கஷ்டத்தின் பொழுது ஹெல்ப் பண்ணக்கூடியது நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்மளோட பணமா மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த தொகையோடைய அர்த்தம். रहीमन पानी राखिए बिनु पानी सब सून पानी गए न उबरे मोती मानुष चूर. बिनु बिना बगैर विदाउट, मानुष मनुष्य इंसान ह्यूमन बीइंग, चून चूना आटा दैट मीन्स व्हीट फ्लोर கோதுமை மாவு சொல்றோம் இல்லையா அதான். इस दोहे में पानी को 3 अर्थों का प्रयोग किया गया है. ஸோ இந்த தோகையில தண்ணி அப்படிங்கிறதுக்கு 3 விஷயங்களை மீனிங்கா சொல்றாரு. पहला अर्थ सो फर्स्ट வந்து मनुष्य के लिए है, इसका मतलब है विनम्रता. विनम्रता मीन्स हम्बल, ரொம்ப வந்து அமைதியான ரொம்ப அமைதியா இருக்கக்கூடியது, ஹம்பிள்ல பொலைட்டா இருக்கக்கூடியது. दूसरे अर्थ चमक के लिए है जिसके बिना मोती का कोई मूल्य नहीं. सो सेकंड मीनिंग என்ன அப்படின்னாக்க जिसके बिना सो இது இல்லாம மோத்தி கா கோய் அர்த்த நஹி. சோ அந்த மோத்தி பேர்ல் அப்படிங்கிற முத்து அப்படிங்கிறது சாத்தியப்படாது, தண்ணி தான் முத்தா மாறுது. சோ சரியா, சோ அந்த மாதிரி இருக்கும்போது தண்ணி இல்லாம முத்துக்கள் கிடைக்காது. தீசரா அர்த்தம் மூணாவது மீனிங் என்ன, चूने से जोड़कर दर्शाया गया है. ஸோ चूने அப்படின்னா ஒரு கோதுமை மாவோட தண்ணி சேரும்போது நமக்கு சப்பாத்தி ஒன்று கிடைக்குது இல்லையா, ஸோ அது கூட இதை பிக்சரைஸ் பண்ணியிருக்காரு இந்த போயட். रहीम जी का कहना है कि जिस मनुष्य में विनम्रता नहीं है, ஸோ எந்த மனுஷன் கிட்ட வினம்ரதா பொலைட்னஸ் ஒரு ஹம்பிள்னஸ் தன்னடக்கம் அப்படிங்கிறது இல்லையோ, திஸ் மோத்தி மே சமக் நஹி, ஸோ எந்த ஒரு முத்துக்கள்ல அந்த கிளிட்டரிங் அந்த ஒரு ஷைனிங் இல்லையோ, ஜோ சூனா பானி மே நரம் நஹி படுத்தா ஹோ, ஸோ எந்த ஒரு மாவுல வந்து தண்ணியோட சேர்ந்து ஒரு சாஃப்டான ஒரு மாவா கிடைக்காம இருக்கோ, உன்கா கோய் மகத்துவ நஹி ரஹதா ஹை. ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு தண்ணி அப்படிங்கிறதுக்கான ஒரு கிரேட்னஸ் இல்லாம போயிடுறது. ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாரு ரஹீம் அப்படின்னா, தண்ணிங்கிறது ஒரு விஷயத்துக்கும் ஒரு காலத்துக்கும் நமக்கு தேவையா இருக்கு. ஸோ தண்ணி இல்லாம நம்மளால நமக்கு ஒரு முத்து அப்படின்னு ஒரு அழகான பொருள் கிடைக்காது. தண்ணி இல்லாம நம்மளுக்கு ஒரு கோதுமை மாவு தட் மீன்ஸ் ஒரு
சப்பாத்தியோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயங்கள் செய்யறதுக்கு தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயம் இல்லையா? சோ அது இல்லாம நமக்கு எதுவுமே கிடைக்காது. சோ தண்ணி இல்லாம வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் இந்த தோகையில இருக்கு.